மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அண்டர் 19 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முடிவில் இந்தியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா பட்டம் பெற்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா வென்றிருக்கிறார்கள். இந்த போட்டியை பொறுத்தவரையில் முதலில் டாஸ் வென்று பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்கள் எடுத்தார்கள். அதை தொடர்ந்து 254 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய இந்திய அணி தொடக்க முதலே தடுமாற்றத்தை வெளிப்படுத்தி வந்தார்கள். முடிவில் 43.5 ஓவர்கள் முடிவில் 174 ரன்கள் மட்டுமே எடுத்து 79 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியுற்று இருப்பது மிகப்பெரிய ஒரு இந்திய ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இந்த வெற்றி மூலமாக ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இதற்கு முன்பு 1988, அதற்கு பிறகு 2002 மற்றும் 2010 மற்றும் 2024 என 4 முறை தொடர் வெற்றிகளை ஆஸ்திரேலிய அண்டர் 19 கிரிக்கெட் பட்டம் வென்றிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக 1988, 2002, 2010 மற்றும் தற்போது வெற்றி பெற்றது மூலமாக 2024 என 4 முறை இறுதிப் போட்டியில் உலகக்கோப்பை வெற்றி பெற்ற அண்டர் 19 கிரிக்கெட் அணியாக ஆஸ்திரேலிய அணி சிறப்பு பலம் வாய்ந்த அணியாக விளங்குகிறார்கள். இந்த ஆட்டத்தை பிறகு தொடர்ச்சியாக ஆஸ்திரேலிய அணியில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலியா ஒட்டுமொத்தமாக 7 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன்கள் எடுத்தார்கள். அதில் ஆஸ்திரேலியாவில் அதிகபட்சமாக ஹர்தாஸ் சிங் 55 ரன்களும், வெய்ட்கென் 48 ரன்களும், அதே போன்று பீக் 46 ரன்களும் எடுத்தார்கள். அதே போன்று இந்தியாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் ஆதர்ஷ் சிங் 47 ரன்களும், முருகன் பெருமாள் அபிஷேக் 42 ரன்களும், முர்ஷித் கான் 22 ரன்களும் எடுத்தார்கள். போலிங்கை பொறுத்தவரையில், அதாவது பந்து வீச்சை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலிய தரப்பில் பியட்மேன், அதே போன்று மேக்ஸ் மில்லர் தலா 3 விக்கெட்டும், விட்லர் 2 விக்கெட்டும் வீழ்த்தினார்கள். இந்திய தரப்பில் ராஜ் லிம்பானி 3 விக்கெட், நமன் திவாரி 2 விக்கெட் மற்றும் சௌமிக் குமார், முஷீர் கான் 1 விக்கெட் வீழ்த்தினார்கள். இப்படியாக நடைபெற்ற பரபரப்பான ஆட்டத்தின் இறுதியில் இந்தியாவை வீழ்த்தி 4வது முறையாக ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை வென்றிருக்கிறார்கள். ஆஸ்திரேலியா அண்டர் 19 கிரிக்கெட் அணி உலகக்கோப்பை 4வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இந்த ஆட்டத்தை பொறுத்தவரையில் லீக் போட்டியில் ஒன்று கூட தோல்வியடையாத அணியாக இந்திய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாக் அவுட் போட்டியில் இந்த தடுமாற்றம் என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ரசிகர்களுக்கு அளித்திருக்கிறது. பொதுவாக இதற்கு முன்பு நடைபெற்ற சீனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது கூட இந்திய அணி ஒரு லீக் ஆட்டத்தில் கூட தோல்வியுறாத அணியாக தொடர்ந்து வெற்றிகளை பெற்றுக் கொண்டு வந்தது. அதற்கு பிறகு நாக் அவுட் மேட்ச் ஆக இருக்கக்கூடிய உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இந்தியா படுதோல்வி அடைந்தார்கள் ஆஸ்திரேலியாவிடம். அதே போன்று ஜூனியர் அணியை பொறுத்தவரையில் லீக் போட்டியில் ஒரு போட்டியில் கூட தோல்வியுறாத அணியாக இருந்த அண்டர் 19 கிரிக்கெட் அணி தற்போது இந்த நாக் அவுட் போட்டியாக இருக்கக்கூடிய உலக இறுதிப் போட்டியில் தோல்வியடைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறது. இதற்கு முன்பாக சீனியர் அணி அடைந்த தோல்வி வந்து ஜூனியர் அணி அதை ஈடு செய்து அது பழி வாங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆஸ்திரேலிய அணி பழி தீர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்போது ஜூனியர் அணியும் தோல்வி அடைந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஏமாற்றத்தை கிரிக்கெட் ரசிகர்களுக்கு கொடுத்திருக்கிறது.